ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 7 days ரோஸு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். என்ன இந்த செடியில் ஒன்று நீளமாக போகிறாங்க, கொடி வேசி தான் என்ன செய்கிறாங்க, பூ பூக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஒன்று இருக்குதா, இந்த ஒன்று 2, இந்த ஒன்று வந்து பாருங்கள், இது 7 days தான். இது வந்து பன்னீர் ரோஸ். இது எவ்வளோ நீளம் வந்திருக்கு பாருங்கள். நேற்று மயில் மணிக்கும் எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். பன்னீர் ரோஸும் இப்படி தான் நீளமாக வந்து தான் என்ன செய்யுது, கொடி வீசி வந்து தான் என்ன செய்கிறாங்க, மொட்டு வைக்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கிற ஒரு இது. இடம் தான் நமக்கு நிறைய இடம் தேவைப்படுது. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ரெட் ரோஸ்லேயும் பாருங்கள், 2 தளிர் வந்து மொட்டு வரப்போகுது. இந்த கொத்து ரோஸ் வாங்கி வச்சோம்ல, அதில் ஃபுல்லு இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். புது தளிர் வந்திருக்கு பாருங்கள். மாறி மாறி இயற்கை உரம் கொடுக்கறனால நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் விவஸ், எனக்கு சீனிக்கிழங்க முளைக்க வைக்கணும்னு ஆசை. அதை எடுத்து போட்டு வச்சுருந்தேன். வேறு எப்படி உருவாகிருக்குன்னு பாருங்கள். இதை என்ன செய்வோம், நம்ம நட்டு விடுவோம். நல்லா இலையெல்லாம் வந்த பிறகு தனியாக க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருவோம். அதுதான் சீனிக்கிழங்க எடுத்தாந்து இப்போ நட்டிருக்கேன். அதேமாதிரி பீட்ரூட் ஒரு வட்டம் நட்டேன்ல, அது என்னன்னாக்கும் ரயில் பூச்சியாக கம்பளி பூச்சி எல்லா இலையும் தின்றுச்சு. இப்போ புதுசாக எடுத்து இன்னும் வேறு எதுவும் நட போகிறேன். இதுவும் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு இதையும் தனி இதில் வைக்கணும். இந்த கரும்பெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் மண்ணை தோண்டி தரையில் வச்சலான்னு பார்க்கேன். தரையில் வச்சா தான் கரும்பு நல்லா வருங்காங்க. அதனால் தரையில் வச்சு விட்டு, இந்த இடத்துல காய்கறி கழிவு ரொட்டம் போட்டு மக்க வச்சோம்ல, இந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், கரும்பை ஃபுல்லும் நட்டு விட்டுறணும். அது என்ன குறுத்து வந்துருச்சு, இலை வரப்போகுது. இந்த இடத்துல இலை வந்துருச்சுனாக்கும் எடுத்து நம்ம தரையில் நட்டு விட்டுறலாம். இதே மாதிரி சீனிக்கிழங்கு 3 தான் கட் பண்ணி வச்சேன். இதுலேயும் கொஞ்சம் வேர் வந்துருச்சு பாருங்கள். இதே என்ன செய்வோம், நம்ம நட்டு விட்ருப்போம். நல்லா செடி முளைச்ச பிறகு எடுத்து வேறு இதில் வைப்போம். இப்படி தான் உருளைக்கிழங்கையும் வேர் வந்த உடனேயும் முளைச்சி வந்தோடனே வச்சேன். உருளைக்கிழங்கு நல்லா சிறப்பாக வந்துருச்சு. அதேமாரி சீனிக்கிழங்கையும் வைப்போம். சீனிக்கிழங்கும் வளர்க்குறதுக்கு ஆசை. அது எனக்கு சிந்தாமணி கிழங்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அந்த கிழங்கு சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் வச்சுருக்கேன். எல்லாம் எப்படி வரும்னு சொல்லி அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு காமிக்கேன். வாங்க, அடுத்தாப்புல ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அப்புறம் 2-3 செவ்வந்தி பூவு, அப்புறமா 2 மிளகாய், அப்புறம் தக்காளி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இன்றைக்கி என்ன செஞ்சிடணும், பிடிங்கன்னு வச்சுக்கணும். நாட்டு தக்காளி குட்டியாக இருக்கும் போதே பழுத்துறாங்க. அதனால் அதையும் பிடுங்கிடணும். இங்கே பாருங்கள், புடலங்காய் எவ்வளோ நீளமாக வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள் விவஸ். பீக்கங்காய் அதை பறிச்சாச்சு, அடுத்தது கொஞ்சம் பெருசாக ஆகுறாங்க. பாவக்காயும் பாருங்கள், நீளமாக அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம காய்கறி உரம் கொடுக்கறனால சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்கெலாம் போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. பெல்லைக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன், இந்த மாவு செடிகளில் தண்ணி இருக்குல்ல, அதையும் ஊற்றிட்டு அது கூட இந்த வட்டம் புதுசாக என்ன செய்வோன்னு நினச்சிருக்கேன், கொஞ்சம் மீன் அமிலத்தையும் கலந்து ஊற்றி பார்ப்போம். நம்ம செடிக்கு வந்து அசுர வளர்ச்சி அடையும் சொல்கிறாங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்க்கேன். நல்லா காய்கள்லாம் நல்லா பெருசாக வருமா, பூக்கள் நல்லா பெருசாக வருமா. அதனால் இதை வந்து நம்ம கொடுத்து பார்க்கலான்னு நினச்சி இந்த வட்டம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். செடியில் காயெல்லாம் நல்லா பெருசாக வந்துச்சுன்னா நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தாப்புல காய்கறி எப்படி வரைஞ்சிருக்கிறத அப்டேட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் விவர்ஸ், ஒரு 7 days ரோஸ் குச்சி எடுத்து ஊனி வச்சேன். அதுவும் தழுத்துருச்சு பாருங்கள். இது வச்சே இப்போ 1 மாதம் ஆகுது, இப்போ தான் தழுத்து வந்திருக்காங்க. சரி, அதை தனி தொட்டி போட்டு வேர் விடவும் தனி தொட்டி போட்டு வச்சிடணும். இதில் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். அதுபோக பச்சை பட்டாணி இருக்குது பாருங்கள், அதையும் நேற்று எடுத்து இந்த போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் எடுத்து நேற்று போட்டு ஊனி வச்சுருக்கேன். நம்ம மொச்செல்லாம் வளர்க்கோம்ல, அப்படியே பச்சை பட்டாணி வளர்க்கணுன்னு ஆசை. அதனால் அதையும் போட்டு வச்சுருக்கேன்.
எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செடியை பராமரிப்பும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ செடியை வந்து என்ன பூச்சி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தான் செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த தண்ணி தான் எல்லா செடிக்கும் கொடுத்து விட போகிறேன். எல்லா செடிக்கும் கொடுக்குற காமிச்சோம்னா நேரம் போயிடும். இந்த பாருங்கள், வெண்டைக்காய் எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு பாருங்கள். பிஞ்சாக இருக்குனால உடனே உடைக்க வருது பாருங்கள். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே 2 தக்காளியும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்தாச்சு, ஒரு வெண்டைக்காய், இந்த மிளகாய் ஒன்று மட்டும்தான் பெருசாக இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த நாட்டு தக்காளி குட்டியாக இருக்கும்போதே பழுத்துருது, அதனால் அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. 2 செவந்தி பூ, இதெல்லாம் எல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, சரினா அதையும் பறிச்சாச்சு. இதே இன்னைக்கு கொஞ்சம் அறுவடையும் கூட. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ. இந்த சின்ன தொட்டியில் எடுத்து வச்சேன்ல, அதுலேயும் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இயற்கை உரம் கொடுக்குறது மாதிரி தான். கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க. சாயங்காலம் விளக்கு பொருத்தும் போது 2 வெத்தலை எடுக்கணும். இப்போ எடுத்து வச்சா வாடிடும். அதனால் சாயங்காலம் விளக்கு பொருத்தும் போது 2 இலையை எடுத்து வச்சு சாமி கும்பிடணும். தேங்க்யூ.